நியூக்ளியஸ்குள்ளே என்டர் ஆகுது. ஹெச்ஐவி அந்த உடம்புல இருக்கக்கூடிய ரிவர்ஸ் டிரான்ஸ்கிரிப்டேஸ் என்சைம் மூலயமா ஆர்என்ஏ வந்து டிஎன்ஏவாக மாறுது. இந்த வைரஸினுடைய டிஎன்ஏ விருந்தோம்பி இருக்கக்கூடிய டிஎன்ஏவோட ஜாயின் ஆகுது. இந்த விருந்தோம்பியின் டிஎன்ஏ இன்க்ரீஸ் ஆகும் பொழுது ஹெச்ஐவியும் டிஎன்ஏவும் பல ஹெச்ஐவி டிஎன்ஏக்களை ஃபார்ம் பண்ணுது. இந்த வைரஸின் டிஎன்ஏ எம்ஆர்என்ஏவை உருவாக்குவதன் மூலியமாக புதிய வைரஸ்கள் வந்து உருவாகுது. இது என்ன பண்ணுது அப்படின்னா மீண்டும் லிம்போசைடை அட்டாக் பண்ண ப்ரிப்பேராக இருக்குது. இந்த எய்ட்ஸ் வந்து மனிதனை கொல்லக்கூடிய ஒரு நோய். இதை குணப்படுத்தவே முடியாது. ஆனால் இந்த நோய் வராமல் தடுக்க முடியும். இந்த நோய் வந்தாவே கன்ஃபார்மாக அவங்க இறந்துருவாங்க. நம்ம நாட்டை எதிரிகளிலிருந்து காப்பாற்றுவதும்